ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. பவன் கல்யாண் தெலுங்கு சினிமாவில் பிரபலமான நடிகர். அந்த செல்வாக்குடன் அரசியலில் தடம் பதிக்க விரும்பிய பவன் கல்யாண் ஜனசேனா என்ற கட்சியை 2014 தொடங்கினார். கடந்த 2019 நடந்த சட்டசபை தேர்தலில் இவரது கட்சி தனித்து போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து 2024 சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவியும் கிடைத்தது. இந்நிலையில் சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்தார். இதையடுத்து விஜய் போல் நீங்களும் ஆந்திராவில் தனித்து போட்டியிட்டிருந்தால் முதல்வராகி இருக்கலாம். அடுத்த தேர்தலிலாவது இதை பின்பற்றுங்கள் என ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் சிலர் பவன் கல்யாணிடம் கூறி வருகின்றனர். ஆந்திர மக்களோ இவர்களை போன்றவர்களின் ஆலோசனையை கேட்டால் பவன் கல்யாண் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் என கிண்டல் அடிக்கின்றனர்.